வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான சௌசௌ மசாலா கறி. இது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சௌசௌவிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் பிபி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் வேணும், திருகி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சௌசௌவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் கட் பண்ணி வச்சிடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். குக்கரில் சௌசௌவை வேக வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தாளிக்கணும். கொஞ்சமாக எள், கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயமும் இந்த சௌசௌவும் போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு அதில் தேவைக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். இது ரெடி ஆகிற டைமில் நம்ம தேங்காயும் வறுத்து எடுத்துடலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. 2 விசில் கேட்கட்டும். சைடு பை சைடு நம்ம ஒரு கடாயில் திருகின தேங்காய், அப்புறம் ஒரு 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, தனியா இதுவும் சேர்த்து, இஞ்சி பூண்டும் இது கூடவே சேர்த்துடலாம், வாசனையாக இருக்கும். இது போட்டு நல்லா கிளறி கொடுத்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கி எடுத்துடணும். கடைசியாக ஒரு 4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போடலாம். அது எதுனாலும் போடலாம். இன்றைக்கி நான் மீட்டு மசாலா தூள் இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். ஆற விட்டு அரைச்செடுத்து அதை அரைப்பும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த குக்கரில் நம்ம வேக போட்ட சௌசௌவும் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஒரே டைம் நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன், அது உங்கள் விருப்பம்தான். பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கேன், அதனால் இதில் காஞ்ச மிளகா போடலை. அப்போ தான் கறி கொஞ்சம் எல்லோவாட்டு வரும், அதனால் காஞ்ச மிளகா நான் போடலை. பச்சை மிளகாவோட காரமே போதுமானது. குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காவை அரைச்சிடலாம். தேவைக்கு தண்ணி விட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வேக வச்ச அந்த சௌசௌவு மிக்ஸும் இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸும் போட்டு நல்லா திளைக்க விடணும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கணும். மஞ்சத்தூள் தேவைன்னா இன்னும் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம். இது நல்லா திளைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கணும். இந்த சௌசௌ மசாலா கறி இவ்வளவுதான். இது ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. எப்போவுமே உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக அப்பப்போ இந்த மாதிரி சௌசௌலையும் பண்ணி சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிரேவி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.